ஹாய் என் ஸ்குவாட், நான் உங்கள் மேலே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். என் ஸ்குவாட் இன்றைக்கி எங்கே போக போகிறோம்? நாங்கள் இப்போ அரங்கல் துர்கம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மலை, யானை மலைன்னு சொல்லுவோம், அந்த மலைக்கு தான் போக போகிறோம். அங்கே தர்காலாம் இருக்குது என் ஸ்குவாட். அங்கே போயிட்டு இப்போது கண்டினியூ பண்ணுறேன். எங்கே வந்துருக்குறோம்? நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்கிற பஸ்ஸு ஏற போயிருக்கிறேன் என் ஸ்குவாட். போயிட்டு உங்களுக்கு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் தர்கா என்ட்ரன்ஸ் வந்துட்டாங்க. இது மேலே தான் ஏறி போனோம். வாங்க அப்படியே உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். என் ஸ்குவாட் இந்த படிக்கட்டெல்லாம் ஏறி தான் மேலே போனோம். என்ட்ரன்ஸு முன்னாடி இந்த போன தர்கா கேது மேலே நம்ம போனோம்னா அந்த தர்கா தாண்டி தான் போனோம். வாங்க என் ஸ்குவாட் அப்படியே பாருங்கள் என் ஸ்குவாட். நம்ம வந்த வழி என் ஸ்குவாட். கூட தர்கா என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் இப்படி போகிறதுங்க. நமக்கு வந்து அப்படியே அந்த ரைட் சைடில் இந்த பக்கம் ஒரு வழி போகுது பாருங்கள் கூட. இந்த வழியில் தான் இப்போ போக போகிறோம். அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இந்த வழியை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்தால் இந்த வழியிலே போகலாம் கூட. அப்படியே பாருங்கள் கூட. ஏன் ஸ்குவாட் இவ்வளோ நேரம் மலையே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. வழி எங்கே இருக்குதுன்னு தேடி கடைசியில் நம்ம தர்காவுக்கு என்ட்ரன்ஸ் இங்கே ஏறணும் இல்லைங்க, அதே வழியில் தான் இது வழி. உங்களுக்கு காட்டுற இருங்க அப்படியே. ஏன் ஸ்குவாட் தர்காவில் இருந்து ரைட் சைடு போகிற வழி நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்கள், தண்ணி வந்துங்கிற இது தெரியுது அடையாளமே, அதே அப்படியே அங்கேருந்தே நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இருங்க அப்படியே பாருங்கள். இங்கே படிக்கட்டெல்லாம் தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த படிக்கட்டு வந்து எங்கே ஜாயின் ஆகுது, எந்த பக்கம் ஏறணும்னா இங்கே பாருங்கள். அப்படியே இந்த ரூட் அப்படியே வந்து பாருங்கள், நீங்கள் வழி தெரியுது பாருங்கள். அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் என் ஸ்குவாட். இந்த மாதிரி இருக்குதா, இந்த மாதிரி தெரியுங்க பாருங்கள். இங்கே ஒரு குகை மாதிரி தெரியுது. இங்கே புல்லெல்லாம் இருக்குது இல்லைங்க, அதாங்க வழியே. இவ்வளோ நேரம் அந்த வழி தெரியாமல் தாங்க கஷ்டப்பட்டுருந்தோம். இதில் ஏறினீங்கன்னா நீங்கள் படிக்கட்டு காட்டுறீங்க. இது இருக்கும் ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு கூட. இது ஏறிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து அந்த படிக்கட்டு சிம்பிள் தெரியுதுங்களா உங்களுக்கு, இதுதாங்க வழியே. இந்த மாதிரி இருக்கும் என் ஸ்குவாட். இதிலே ஏறி போங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க என் ஸ்குவாட். இந்த குழியும் அங்கேருந்து பார்த்தா தெரியுதா பாருங்கள், அது தெரிஞ்சால் அப்படியே அந்த பக்கத்துலேருந்து அப்படியே வந்துடுங்க என் ஸ்குவாட். பாருங்கள் இது தெரியும், இங்கேருந்து பார்த்தா அப்படியே ஏறி பார்க்குறீங்க என் ஸ்குவாட். என் ஸ்குவாட் சன்செட்க்கு ரீச் ஆகிரும் போல் பார்க்குறேன் இருங்க. இந்த வழி தெரியாமல் பாருங்கள் என் ஸ்குவாட். இந்த வழி தெரியாமல் இவ்வளோ நேரம் இது பண்ணி தேடி நின்றோங்க. அப்படியே பாருங்கள் என் ஸ்குவாட் அப்படியே பாருங்கள். இந்த வழி தான். இந்த வழி தான் என் ஸ்குவாட். இவ்வளோ நேரம் தேடி இருந்தோங்க. வழியெல்லாம் சரியான டேஞ்சருங்க. ஃபேமிலியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வர முடியாது என் ஸ்குவாட். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா வரலாங்க. நீங்கள் பாருங்கள் என் ஸ்குவாட். இது வரைக்கும் வந்தங்க. இதுக்கப்புறம் கயிறு இங்கே போட்டுக்கிறாங்க. இந்த வழி தான் நினைக்கிறோம். இந்த பக்கம் போக முடியல, வழி இல்லை அந்த பக்கம். சொல்லப்போனால் இந்த பக்கமாக போக முடியுமா பார்க்குறீங்க என் ஸ்குவாட். அந்த கயிறுலேயே அப்படியே ஏறி வந்துட்டோங்க.
இந்த வழியாக இந்த பக்கம் கீதுங்க என்ஸ் கூட வழி படிக்கட்டெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் தான் நம்ம போகிறோம். இப்போது வாங்க அப்படியே மேலே போகலாம். என்ஸ் கூட அங்கேருந்து தான் ஏறி வந்தோம். வழி கீது என்ஸ் கூட கல்லெல்லாம் அடுக்கி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் படிக்கட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். ஏதோ கல் ஏதாவது இருந்திருக்கும் அங்கே, என்னான்னு தெரியல. அது எப்படி கழுந்துடுச்சா இல்லை என்னான்னு தெரியல என்ஸ் கூட. அப்படியே இந்த மாரி நம்ம இப்போ ஏறி போகலாம். ரொம்ப அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் என்ஸ் கூட, சரியான அட்வென்ச்சரு. கரணம் தப்பினால் மரணம் நிச்சயம் என்ஸ் கூட. இதில் ஏறிட்டு உங்களுக்கு அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் கதவு தெரியுது, அங்கே காட்டுற ஏறுங்க என்ஸ் கூட. அட்லாஸ்ட் மேலே ஏறி வந்தாச்சுங்க. நீங்கள் பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு கதவு. அவங்க அப்படியே போகலாம். அப்படியே இந்த வழியாக போகலாம் என்ஸ் கூட. இங்கே ஏதோ குகை இருக்குது என்ஸ் கூட, என்னான்னு தெரியல. போக முடிஞ்சால் போகலாம். அப்படியே இதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகலாம். இப்போ என்ஸ் கூட அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்கன்னு தெரியலைங்க. இதெல்லாம் பாருங்கள் என்ஸ் கூட. மேலே வந்துட்டோங்க. இதுக்கு மேலேயும் வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ஸ் கூட. பாருங்கள், வியூவெல்லாம் சரியான வியூங்க என்ஸ் கூட. ஒருத்துங்க எப்படி சொல்கிறது, நம்ம ஜெயிலர் படத்தில் சொல்லுவார்ல வில்லன் சொல்கிறாரு, யாரும் ஞாபகம் இல்லை. ஒருத்து வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது என்ஸ் கூட. பாருங்கள், இன்னும் வழி போகுது. இப்போ எந்த பக்கம்னு தெரியல. இங்கே இருக்குங்க படிக்கட்டுக்குது. இந்த வழியாக தான் போகணும். அப்படியே மேலே போகிறோம். ஏன்ஸ் கூட நிஜமானங்க, இது ஒரு சின்ன ட்ராவல் தான் நினச்சி வந்தோம். சின்ன ட்ராவல் இல்லைங்க, இருக்கிறதுலேயும் மோசமான அட்வென்ச்சரான ட்ராவலுங்க. பாருங்க ஏன்ஸ் கூட, இந்த பக்கம் இது கீதுங்க. இதுனா ஏன்ஸ் கூட கிணறு போலங்க. இதுக்கும் படிக்கட்டு மாதிரி இருக்குது. பாருங்கள் ஏன்ஸ் கூட, இந்த இடத்த விட்டு இப்போ கிளம்பலாம். அப்படியே மேலே போய் பார்க்கலாம். இருங்க ஏன்ஸ் கூட. இந்த அரங்கல் துருவத்தில் இருக்கிற கிராமத்தை சுற்றி எல்லாம் மலை தாங்க ஏன்ஸ் கூட. பாருங்க, இங்கேயும் படிக்கட்டு மாதிரி செதுக்கி வச்சுக்கிறாங்க. அப்படியே மேலே போகலாம். நம்ம தலைவர் மேலே போயிட்டார் போல். ஏன்ஸ் கூட எல்லாம் குகை அது இது என்னென்னவோ இருக்குது ஏன்ஸ் கூட. நீங்கள் பாருங்களேன், இதுனா தூண் மாதிரியே இருக்குது ஏன்ஸ் கூட. காலப்போக்கில் அப்படியே மண் வந்து மூடிடுச்சேன்னு எனக்கு தெரியல. சேம் அது தூண் மாதிரியே இருக்குது. எப்படி ஏறுதுன்னு தெரியலையே. இருங்க ஏன்ஸ் கூட. வியூ இங்கேருந்து ரொம்ப அழகாக தெரியுதுங்க. அப்படியே மேலே போகலாம். இந்த படிக்கட்டு மாதிரி இருக்குதுங்க ஏன்ஸ் கூட. இந்த பக்கம்லாம் காய்ஞ்சி போன புல்லெல்லாம் இருக்குது. அது மேலே பார்த்து காலை வச்சுப்பாங்க ஏன்ஸ் கூட. எல்லாம் வழுக்குது அப்படியே. அவ்வளோதான், பிளேஸ் எண்டு போல். பாருங்க ஏன்ஸ் கூட. இதுக்கு மேலே போக முடியுமா என்னன்னு தெரிலங்க. பார்த்துட்டு போக முடிஞ்சால் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறீங்க ஏன்ஸ் கூட. இந்த இடத்துல இவ்வளோ நேரம் உட்காந்து அப்படியே இந்த வியூவை பார்த்து நின்றோம். அப்படியே இங்கே இருந்து அப்படியே மேலே போகிறோம் ஏன்ஸ் கூட. ஆனால் இது கோட்டையா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்ஸ் கூட. மலை மாதிரி தான். அந்த காலத்தில் ஏதோ பாதி அளவு செஞ்சுங்கிறாங்க. மற்றெல்லாம் அவ்வளோவா கோட்டை அதெல்லாம் இல்லை. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அதே தான் என்ட்ரன்ஸ். அது தூண் இது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கிணறு மாதிரி சொன்னேன் அது. அதுக்கப்புறம் அங்கே தூண் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால அது. அவ்வளோதான் ஏன்ஸ் கூட. பாருங்கள், இதெல்லாம் இன்னும் ஒன்றும் புரியல. இது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்ஸ் கூட. இப்போ எல்லாம் மேலே மலை மேலே என்ன இருக்குமோ அதே தாங்க, வேறு எதுவும் இல்லை. இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் தானா ஏன்ஸ் கூட. ஸ்விம்மிங் பூலையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன் மேலே ஸ்விம்மிங் பூல் நிற்கிதுன்னு. ஆனால் நிஜமானே நிற்கிதுங்க. ஓ அப்படின்னா அது கிணறு போல். நான் அதுதான் ஸ்விம்மிங் பூல்னு நினச்சேன்.
இதுதாங்க ஸ்விம்மிங் பூலு. ஏன்ஸ் கூட அந்த பக்கம் ஏதோ இது அப்படியே போய் பார்க்கலாம் இருங்க. பாருங்க கூட ஆழம் கீதா என்னன்னு தெரியல, இன்னும் தெரிய மாட்டேங்குதுங்க. அது எல்லாம் பாசி பிடிச்சிக்குது. கூட என்னங்க ஏதோ இங்கே ஒரு பள்ளத்தாக்குதுங்க பாருங்க. அந்த காலத்தில் கோட்டையாக தான் இருந்துச்சா இல்லை ஒன்றும் புரியலைங்க. பாருங்க சரியான ஆளுங்க, இன்னும் ஆளை இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்க்க தான் இப்படி தெரியுது. அவ்வளோதான் எனக்கு கூட இந்த இடத்துல எதுவுமே வேறு எதுவும் இல்லை. அப்படியே போகலாம் நாம். ஏன்ஸ் கூட ஸ்விம்மிங் ஃபுல்லும் அந்த அகலியும் பார்த்து முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஏன்ஸ் கூட வந்த நோக்கமே அந்த சன்செட்காக தான் வந்துமே. சன்செட்டு மேலே இருந்து பார்க்கும்போது சன்செட் அழகாக இருக்கும்னு அந்த சன்செட்டும் பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கீழே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்ஸ் கூட திரும்பவும் ஒரு வழியாக வாணிபடிக்க வந்துட்டோங்க. இப்போ அவ்வளோதான், இங்கேருந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் தட்டிடுங்க. ஏன்ஸ் கூட பாய்.